ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்மளுடைய வியூவர்ஸு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்புறம் என்ன எபிசோடு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக தரமான 3 படங்கள் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த எபிசோடில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டோட நீ என்ன உருண்டு பிறண்டாலும் கண்டிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சும்மா தெரிக்க வர்ற 3 அண்டர் ரேட்டட் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸை தான் இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். வழக்கம் போல் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஒன்று, இந்த படங்கள் தாராளமாக நம்மளை நம்பி நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு எப்படி சார் பார்க்குறது அப்படிங்கிற அந்த மொக்க காமெடி தயவு செஞ்சு வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே. 2வது மேட்ரு, இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மொத்த வீடியோவும் பார்த்து அந்தந்த படம் முடியும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அங்கே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சட்டு புட்டுன்னு முதல்ல 3 படத்தையும் பார்த்து முடிங்க. இப்போ செக்மெண்ட் முள்ள போகலாம். இதில் முதலாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா, 2015 ஒரு த்ரில்லர் படமாக வெளியான ரிமெம்பர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜெவ். இவர் 89 வயசான ஒரு தாத்தா. இவர் படத்துடைய ஆரம்பத்திலே நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் ஹோமில் இருக்கிறாப்புல. அப்போ தான் அப்படி தூங்கி கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சோடனே ரூத் ரூத் அப்படிங்கிறாரு. அதுதான் அவர் மனைவியுடைய பேர். ஆனால் அந்த அம்மா இறந்து 2 வாரம் ஆச்சு. அது கதாநாயகனுக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் கண்ணு முழிச்சோடனே ரூத் ரூத் அப்படிங்கிறாரு. அப்போ பக்கத்தில் அட்மிட் ஆகியிருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ்னு ஒரு கதாபாத்திரம். அந்த நபர், ஏன்பா உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வர வர உனக்கு இந்த டிமென்ஷியா உச்சத்துக்கு போயிடுச்சுப்பா, ஞாபக மருதி நோய் உச்சத்துக்கு போயிடுச்சு. ஒரு தடவையும் கண்ணை மூடிட்டா திருப்பி எந்திரிக்கும் போது ரூத்தில் தான் எந்திரிக்கிற. மீதி நீ என்னென்னத்தெல்லாம் எங்ககிட்ட அன்றைக்கி ஃபுல்லாக பேசினேன் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு மறந்து போயிடுது. இங்கே பாரு, நீ தயவுசெஞ்சு நல்லா புரிஞ்சுக்க. உன் மனைவி இறந்து போய் 2 வாரம் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னியே, அதையும் நீ அடிக்கடி மறந்துடுற. இங்கே பாரு, இங்கேயே உள்ளே அடைஞ்சு கிடக்கிறது வேலைக்காகாது. உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ ஏற்பாடு பண்ணிட்டேன். பணத்திலேருந்து எங்கே யாரை போய் மீட் பண்ணணும், அதுக்கு தேவையான செலவுக்கு அந்த டிக்கெட்ஸ் அது இதுன்னு சொல்லி செலவுக்கு பணமாகட்டும் டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே ரெடியாக இருக்குது. சொன்னா கேளு, சட்டு பொண்ணு கிளம்பு, முதல்ல அந்த கண்டுபிடிக்க வேண்டிய அந்த ஆளை முதல்ல கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகனை அனுப்பி வைக்கிறாப்புல அந்த மேக்ஸு. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் உண்மையாக அப்படி யாரைத்தான் தேடி கண்டுபிடிக்கணும், உண்மையாக இவர் எடுத்த அந்த காரியத்தை வெற்றிகரமாக நம்மளால் முடித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சும்மா வேற மாதிரி சம்பவம். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். பட் முதல்ல ஒரு ஸ்லோ ட்ராமாவாகத்தான் போகும். நல்ல உலக படங்கள் எனக்கு பிடிக்கும் சார் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக பாருங்கள். ஆனாலுமே இது ஒன்றும் அந்த மாதிரி ட்ராமாலாம் கிடையாது. நிச்சயமாக ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் இது. இதுக்குள்ளே அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் இதனுடைய மிகப்பெரிய பலமே. அது வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. படத்தில் அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த நடிகர் இருக்கார். அவருக்கு எடுத்துகிட்டு 70 வருஷம் ஃபீல்டுக்குள்ளே இருந்த ஒரு கனடியன் ஆக்டர். நம்ம சிவாஜி சார் மாதிரி ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்களேன். சும்மா வேறு மாதிரி பிச்சு படல் எடுத்துருப்பாப்புல அந்த ரோலை. அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் கடைசி வரைக்கும் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிறதே நம்ம அந்த பக்கமே யோசிக்கலை. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை விடக்கூடிய ஒரு படம் இது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்துடைய இன்னொரு பியூட்டி, இது தாராளமாக 6லேருந்து 60 வரைக்கும் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ பார்க்கணுங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். 2வதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் 2022 ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான தி வீக்கெண்ட் அவே. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகி இருக்காங்களே, அவங்களுடைய பேர் பெத். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார். இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம ஸ்கூல்லலாம் ஒன்றா படித்தோம், ஆனால் அந்த மாதிரி ஒரு வசந்த கால நாட்களாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போல்லாம் என்ன லைஃப் இப்படி ஆகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன், இந்த வீக்கெண்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி ஒரு வெக்கேஷன் மாதிரி நம்ம போயிட்டு வரலாம். நீ தயவு செஞ்சு உன்னுடைய கேலண்டரை கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சுக்கோ, வேறு எங்கேயும் போயிடாத, நம்ம 2 பேர் இந்த வாரம் போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்டு கூப்பிட போக ஹஸ்பண்டுக்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்க, நான் சட்டுப்புட்டுன்னு போயிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு வாரத்தில் அப்படின்னு கிளம்பி வர்றாங்க. வந்து யாரை மீட் பண்ணணுமோ அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நைட்டு ஒரு இடத்துல, ஒரு பார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 2 பசங்க அவங்கள நோட்டம் விட்டுட்டே இருக்கானுங்க. அந்த பசங்களெல்லாம் கிண்டல் பண்ணி இந்த 2 பொண்ணுங்களும் ஜாலியாக எல்லாம் கலாச்சி பேசத்தான் செய்துங்க. டப்புன்னு அந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில் பார்த்தா இவங்க எந்த ரூமில் தங்கியிருந்தாங்களோ அந்த ரூமில் கதாநாயகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஃப்ரெண்டை காணோம். ஃப்ரெண்டு இங்கே தான் இருந்தாங்க, சரி வருவா எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு வெயிட் பண்ணால் அந்த ஃப்ரெண்டு வரவே கிடையாது. இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேராக ஃப்ரெண்டு எங்கெங்கேயோ தேடி பார்த்து கடைசி வரைக்கும் கிடைக்கல. நேராக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறாங்க. போனால் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரே ஒரு பார்ட்டி டவுனு, இப்படி தான் எல்லாம் நடக்கும், 24 மணி நேரத்துக்கு ஆள் காணாமல் போயிடுவாங்க, எங்கேயாவது ட்ரக்கு அப்படி இப்படின்னு குடிச்சு விட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து படுத்துருப்பாங்க.
வருவாங்க 24 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு. அதனால் 24 மணி நேரம் கழிச்சு நீ கேஸை கொடு, அப்போ நான் எடுக்கிறேன், அது வரைக்கும் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்களா, நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு போலீஸ் அதையே நம்ப மாட்டேங்குது. இப்போ கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இவங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து நாள்லாம் ஜாலியாக டூர் அடித்தாங்க, நைட்டு போய் பாரில் உட்காந்து குடித்தாங்கங்கிறதே தெரிஞ்ச ஒரே நபர் யாருன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக்ஸியில் தான் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. அந்த டாக்ஸி டிரைவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டாக்ஸி டிரைவர் சரி ஓகே மேடம் வாங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன், வேணா சேர்ந்து தேடுவான் அப்படின்னு அவர் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் கதாநாயகியே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து அரங்கேறுது இந்த கதைக்குள்ளே. இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத சும்மா தரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட இன்னொரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலமே நம்ம கதாநாயகியுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த படத்தில் ஆக்சுவலி நிறைய ட்விஸ்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்விஸ்ட் இருக்குது. இருந்தும் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நீ எவ்வளோ உருண்டு பிறனாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சரியான ஒரு படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் பயங்கர அண்டர் ரேட்டட் படம். இந்த படம் வெளியே பெருசாக ரேட்டிங் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல, பட் நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம், அப்போயே இந்த வார்த்தையை தான் அந்த விமர்சனத்திலையும் சொல்லியிருந்தோம். செம அண்டர் ரேட்டட் படம். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், ஒரு ஒர்த்து வாட்சி நம்மளிடமே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. மேபி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமாங்கிற அந்த காலெலாம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, மூணாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா 2020 ஒரு ஹிந்தி மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான மை கிளைண்ட்ஸ் ஒய்ஃப். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி படத்துடைய ஆரம்பத்திலேயே தன்னுடைய மனைவியை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம கதாநாயகன் தான் ட்ரை பண்ணுறாப்புல அப்படின்னு அவரை போலீஸு அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கி வைக்குது. இப்போ கதாநாயகனுக்கு அழக நம்ம லாயர் இருக்கார்ல, அந்த லாயர் வந்து யோ எதுக்கே அந்த வேலை உனக்கு, சொசைட்டியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் லாயர்கிட்ட கதாநாயகன் சொல்கிறாரு, ஏப்பா நீ எனக்கு லாயரா என் பொண்டாட்டிக்கு லாயரா, நான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணலையா, அவள் தான் ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, உனக்கு என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு இவர் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் கடைசியாக நம்ம லாயரே எதிர்பார்க்காம சும்மா தெரிக்க விடுற ஒரு திருப்பம் இந்த கதைக்குள்ளே கடைசியாக அரங்கேறும். அது என்னங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான கதாபாத்திரங்கள் தான் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 1960 வெளியான ஒரு ஹாலிவுட் படம் ஞாபகம் வந்தது. பட் அந்த படத்தை நான் சொல்லிட்டேன், பேரை சொல்லிட்டேன்னாவே ஓ தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு அதானா எனக்கு புரிஞ்சிருச்சுனே அப்படின்னு நம்ம ஆளுங்க இப்போயே கிளம்பிடுவாங்க. அதனால் அந்த படத்துடைய பேரை நான் சொல்லலை, ஈவன் டைரக்டர் பேரே சொல்லலை. தானே தலைவன் பேரை சொன்னாலே அந்த படம் வரைக்கும் எல்லோரும் நம்மளாலே கண்டுபிடிச்சிடுவாங்க சட்விட்டுன்னு. அதனால் நான் அதை சொல்லலை. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த படத்துலேருந்து இன்ஸ்பயரான ஒரு படம் தான் இது. பட் இருந்தும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுதுன்னு வச்சுங்களேன். 1.5 மணி நேரம் ஓடுனதில்லை ஏங்க என்ன சொல்ல வராங்க, தலையும் புரியலை காலம் புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணிவிட்டு கடைசி 6-7 நிமிஷத்துக்குள்ளே எடிட்ரு சும்மா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அத்தனை சீனை முடிச்சு போட்டு சும்மா தெரிக்க விட்டுருவாப்புல அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை. சத்தியமாக அந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஜீரணிக்கவே முடியாது, அந்த மாதிரி நம்பவே மாட்டீங்க, அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படமும் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உள்ளே இருக்குது, இது ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. வேணும்னா இந்த படத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஆனால் மேட்ரு என்னென்னா இந்த படம் முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் மெதுவாகத்தான் போகும். நான் சொன்ன மாதிரி என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற புரிதலே பல இடங்கள் நமக்கு இருக்காது. அந்த பின்னாடி 7 நிமிஷத்தில் மொத்தத்தையும் நீங்கள் முடிச்சு போட்டு உடைக்கும் போது தான் நம்மளை அப்படியே வாயான்னு விளக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு இதையும் பாருங்கள். இதுதான் நான் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுற 3 படம். 3மே டெஃபினட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய படங்கள். 3 படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறத விட நான் ஏன் சொல்கிறேங்கிறது நீங்கள் படத்தை பாருங்கள். ஏன்டா இது வரைக்கும் போன படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லையாப்பா, எப்படிப்பா இப்படி வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை நிச்சயமாக இந்த 3 படங்களுமே விடும். 3மே தரமான சம்பவங்கள். நம்மளை நம்பி பார்க்குறவங்க சட்டு பூட்டுன்னு உடனே பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.